الله الرحمن الرحيم. النافع رضي الله تعالى عنه قال: إن ابن عمر كان لا يقدم مكة إلا بات بطوى حتى يصبح ويغتسل ويصلي فيدخل مكة نهارا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல் உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை வரும் உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். ஹஜ்ரத் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கான லா யக்திம் மக்கா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்காவுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, பாத்த துவா என்ற இடத்தில் இரவு தங்குவாங்க. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தாங்கன்னா துவா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துலதான் இரவு தங்குவார்கள். ஹத்தா யுஸ்பிஹ, இரவு தங்கி காலை அடைந்து விட்டால் வயகத்தசிலு, குளிப்பாங்க, வயுசல்லி, தொழுகுவாங்க, வயதுகுலில் மக்கா நஹார், அதுக்கு பிறகுதான் பகல்ல மக்காவுள் நுழைவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர். வைதா நஃபர மின்ஹா மர்ர பிதி துவா வபாத பிஹா, அதே போல மக்காவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றாலும் துவா அப்படிங்கிற இடத்துல இரவு தங்கி விட்டுதான் மக்காவை விட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எங்க செல்ல வேண்டுமோ அங்க செல்லுவார்கள். அப்பனா மக்காவுக்கு உள்ளே வரும் பொழுதும் துவா அப்படிங்கிற இடத்துல தங்குவாங்க, மக்காவை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் துவா அப்படிங்கிற இடத்துல இரவு தங்குவாங்க. போகும் பொழுதும் வரும் பொழுதும் இப்படி தங்கக்கூடிய ஒரு பழக்கம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இதை பத்தி கேட்கப்பட்டுச்சு அவங்கள்ட்ட. இங்க மக்காவுக்கு போனாலும் துவால தங்குறீங்க, மக்கா விட்டு வெளியே வந்தாலும் துவா அப்படிங்கிற பகுதியில தங்கிட்டு தான் காலையில போறீங்க, என்ன அப்படின்னு கேட்டபொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஃஅலு தாலிக, அவங்க அப்படிதான் செய்வாங்க, அதான் நானும் அப்படி செய்யறேன். எப்பொழுது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தாலும் துவாவில் தங்குவாங்க, மக்காவுக்கு பகல்ல நுழைவாங்க. மக்காவிலிருந்து தன்னுடைய ஊருக்கு திரும்பும் பொழுதும் இரவு அங்கு தங்கிவிட்டு காலையில் எழுந்திருச்சு துவாவில் இருந்து கிளம்புவாங்க. அந்த பழக்கம் ரசூலுல்லாஹிடம் இருந்தது. கான யஃஅலு தாலிக, அவர்கள் இவ்வாறு தான் செய்வாங்க, நானும் என்ன பண்றேன், இவ்வாறு செய்கிறேன் என்று
அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. பெருமக்கள் சொல்றாங்க, மக்காவிலிருந்து சும்மா பயணங்களாக போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு துவாவில் தங்குறது சுன்னத்து அல்ல. உம்ராவுக்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் செல்லக்கூடிய சமயத்துல துவாவில் தங்கிவிட்டு செல்வது என்ன சுன்னத்து என்று பெருமக்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க. அதே போல இன்னொரு ஹதீது ஒண்ணு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லம்மா ஜாஅ இலா மக்கா, மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க அப்படின்னா எந்த வழியாக வருவார்கள் மக்காவிற்குள் நுழைவது? லம்மா ஜாஅ இலா மக்கா, மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா தஹலஹா மின் அஅலாஹா, மேட்டு பகுதியிலிருந்து அப்படியே கீழே இறங்குவாங்க. இன்னைக்கு மேட்டு பகுதியை போய் பார்க்கலாம் முடியாது. என்ன சில பகுதிகள் மேடுகளாக இருக்கலாம். என்ன வஹரஜ மின் அஸ்ஃபலிஹா, கீழ்ப்பகுதியிலிருந்து மக்காவிலிருந்து வெளியாகுவாங்க. அப்படிங்கிற மேல் பகுதியிலிருந்து மக்காவுக்குள் நுழைவதும் கீழ்ப்பகுதியிலிருந்து மக்காவிலிருந்து வெளியாகுவதும் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மக்காவுக்கு வந்தாலும் இதை செய்வாங்கன்னு சொல்லி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. பெருமக்கள் சொல்றாங்க, சனியத்துல் ஆஅலா, மேட்டு பகுதி அப்படிங்கிறது ஜன்னத்துல் முஅல்லா இருக்கிறது அல்லவா? ஜன்னத்துல் முஅல்லா அப்படின்னா மக்காவுடைய பொது கபரிஸ்தான். மக்காவுடைய பொது கபரிஸ்தான். அங்கதான் ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கப்பட்டிருக்கிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய பொது கபரிஸ்தான். அந்த கபரிஸ்தானுடைய வழியாக தான் என்ன பண்ணுவாங்க, மக்காவுக்குள்ள நுழைவாங்க. அந்த மேட்டு பகுதி அந்த முஅல்லாவை தாண்டி தான் என்ன பண்ணும், மக்காவுடைய எல்லை பகுதி உள்ளே நுழையும் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா தாஃப ஃபில் ஹஜ் அல் உம்ரா, ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரிதான், உம்ரா செய்வதாக இருந்தாலும் சரிதான், அவ்வளமா யகுதுமு ஸஆ தலாஸ அத்வாஃப், அவங்களுடைய தவாஃப் ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருக்கட்டும் உம்ராவுடைய தவாஃபாக இருக்கட்டும், என்ன ஸஆ தலாஸத அத்வாஃப், 3 சுற்றுகளை கொஞ்சம் வேகமாக என்ன பண்ணணும்னா கால்களை பக்கத்தில் வைத்து கொஞ்சம் விரைந்து செல்வது, அதுக்கு ரம்ல் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அந்த 3 சுற்றுகளை காலைகளை பக்கமாக வைத்து வேகமாக நடப்பது, அதுக்கு பேரு ரம்ல். அந்த 3 சுற்றுக்கு பெயர் ரம்ல்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால்களை பக்கமாக வச்சு சாதாரணமாக போவது, கால்களை வேகமாக எடுத்து வைப்பது அப்படி அல்லாம பக்கமா வச்சு கொஞ்சம் வேகமா செல்லக்கூடிய அந்த அந்த 3 சுற்று, முதல் 3 சுற்றுக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரம்ல் என்ற அடிப்படையில் அந்த 3 சுற்றுகளை செய்வான். வமஷா அர்பஅன், மீதி இருக்கக்கூடிய 4 சுற்றுகள் இருக்கிறது அல்லவா, அந்த 4 சுற்றுகளை சாதாரணமாக நடந்து என்ன பண்ணுவாங்க, தவாஃப் செய்வாங்க. சும்ம சஜத சஜதத்தைன், பிறகு 2 ரக்அத் தொழுவாங்க. அது உம்ராவுடைய தவாஃபாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருந்தாலும் அந்த தவாஃபை நிறைவு செய்த பிறகு 2 ரக்அத்துகள் தொழுவாங்க. சும்ம யதூஃபு பைன ஸஃபா வல் மர்வா, அதுக்கு பிறகு ஸஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சഈ செய்வார்கள் என்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும்